வெட்னஸ்டே மார்னிங் நான் வந்து புரட்டாசிக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில எழுந்து விளக்கேத்தணும் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சு வச்சிருந்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, ஒரு 3:30 பக்கம் எந்திரிச்சு, திருப்பி 4:00 வரைக்கும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 4:00 வரைக்கும் வந்து படுத்த ஆளு தான். காலையில எந்திரிச்சு பார்த்தா 6:00 மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து வாசல்ல கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறமா குட்டீஸ ஸ்கூல்ல விட்டுட்டு வந்துட்ட பிறகு தான் வந்து சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமாளுடைய சாங்ஸ் எல்லாத்தையும் வந்து லைனாக போட்டு விட்டுட்டேன். அது பாட்டுக்கு ஒரு பக்கம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, சுண்டல், வெத்தலை, பாக்கு இதெல்லாமே வச்சுட்டு, அடுத்து வந்து துளசி தண்ணீர் ரெடி பண்ணிக்கிட்டேன். அது எல்லாத்தையும் பூஜை ரூம்ல வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து வாசல்ல விளக்கேத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வாசல்ல விளக்கேத்தி, நல்லா சாம்பிராணி எல்லாமே காட்டிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, துளசி மாடம் வந்து முன்னாடி நாளே நல்லா கழுவி நீட்டாக வந்து மஞ்சள், குங்குமம் இதெல்லாமே வச்சு நாமமும் போட்டு ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் துளசி பூஜையும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெய்வேத்தியமெல்லாம் வச்சுட்டு துளசி பூஜையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய துளசி செடி முளைச்சிருந்துச்சு. அதிலிருந்து கொஞ்சம் துளசி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு மாலையாக போடலாம் அப்படின்னு பார்த்தா வந்து கொஞ்சம் டைம் இல்லை. அதனால பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்ரீராமர், கிருஷ்ணர், அதுக்கப்புறம் பெருமாள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபோட்டோஸ்க்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வச்சுட்டேன் துளசி எல்லாத்தையும் வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பூஜை ரூமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மன் கிட்டேயும் நல்லா விளக்கேற்றிட்டு அடுத்து வந்து பூஜை ரூமில் ஃபைனலாக விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் நல்லா விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் பூஜை வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. நான் வந்து வேறு மாதிரி பிளான் வச்சுருந்தேன். அதாவது குட்டீஸை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருந்தேன். பட் வந்து எக்ஸாம் நடக்குது பசங்களுக்கு. அதனால் டைமுக்கு வந்து எந்த வேலையும் பார்க்க முடியல. ஸோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுலேயே வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்காக தான் வந்து காலையில் எழுந்துக்கவும் முடியாமல் போச்சு. அதுக்கப்புறமா வீடு ஃபுல்லாகவே வந்து சாம்பிராணி காட்டியிருந்தேன். ரொம்ப நல்லா நிறைவாக இருந்துச்சு. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் புரட்டாசியோட முதல் நாள் பூஜையே எப்படி பண்ணீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.